இந்த பள்ளிகள்ல வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்காங்களா, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா, அங்க 500 பேர் இருக்கிறாங்க. இந்த மாரியெல்லாம் இந்த மாரி இருக்கவே கூடாது. 500 பேரு. சில பள்ளிக்கூடத்துலலாம் வந்து 3000 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க, 3000 பேர் இருப்பாங்க. 30,000 பேர் இருக்கிற பள்ளிக்கூடமும் தமிழ்நாட்டுல உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளிக்கூடம் கூட தமிழ்நாட்டுல இருக்குது. ஒரே நேரத்துல காலை இறைவணக்க கூட்டம் நடக்கும். இப்படி நெறைய கூட்டங்கள கூட்டி ஒரு நடைமுறைய பின்பற்றவே கூடாது. அது வந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு உதவாது. அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு உதவாது. ரொம்ப கூட்டம் கூடிச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு பெரிய கூட்டம் கூடுது. ஒரு போராட்டம் நடக்குது. அப்புறம் அந்த இத வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது? அது கலைக்கிறதுக்காக வன்முறையில் தான் ஈடுபடுகிறார்கள். அரசாங்கம் வந்து போலீஸ் வச்சு தடியடி நடத்தி அத கட்டுப்படுத்துறாங்க. தடியடி காட்டி தான் அதுல அமைதி ஏற்படுத்த முடியும். அப்போ வந்து ஒரு மென்மையான அணுகுமுறையே இல்லாம போயிடுது. இப்போ வந்து ஒரு வகுப்பறை இருக்குது. ஒரு பள்ளியில வகுப்பறை இருக்கு. அங்க 40 பேர், 50 பேருன்னு சொல்லிட்டு மாணாக்கர்கள் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆசிரியர் வந்து அந்த வகுப்பறைய அமைதியா வைக்கிறதுக்கு அவர் வன்முறைய தான் கையில எடுப்பாரு. என்ன கையில எடுப்பாருன்னா, ஒரு 20 பேர்னா என்ன பண்ணுவாருன்னா, பேசியே அமைதி ஏற்படுத்திருவாரு. அவரு வன்முறைய கையில எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. கம்பு, தடி இதெல்லாம் எடுத்து கம்ப எடுத்து மாணவர்கள அடிச்சு அதன் மூலமா தான் அங்க வந்து அமைதி ஏற்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு 20 பேர்னா அவங்க இருக்கிறவங்ககிட்ட பேசியே சொன்னாலே கேட்டுருவாங்க. ஆனா 40 பேர், 50 பேர் ஒரு வகுப்புல இருக்கும்போது, அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 50 பேத்தையும் அவரால கட்டுப்படுத்த முடியாது. இப்போ ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டா, ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, அடிக்கிறாங்க. அது வந்து வேற. ஆனா ஒரு ஆசிரியர் வந்து 50 பேத்தையும் 40 பேத்த ஒரே நேரத்துல சமாளிக்கணும் அப்படின்னா, அவருக்கு அதான் வேலை. நாள் முழுதும் இந்த மாரி ஒவ்வொரு வகுப்புக்கும் போயிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு வகுப்பும் முடிஞ்ச உடனே இன்னொரு வகுப்பு வருவாரு. அங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க, 40 பேர் இருப்பாங்க. அப்புறம் அது முடிஞ்ச உடனே அவருக்கு இன்னொரு வகுப்புல போய் இன்னொரு பாடம் நடத்தணும். அங்க போனா 30, 40 பேர் இருப்பாங்க. இப்படி நெறைய பேர் இருந்தா, ஒரு அமைதி ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, வன்முறைய தான் கையில எடுப்பாரு. அப்ப ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அடிப்பதற்காக வன்முறையை அடிப்பதற்காக கம்பெல்லாம் எடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை அதாவது அந்த மாணவர்களையே அவமானப்படுத்துவது கொண்டு ஆசிரியர் பேசுவார். அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அளவுக்கு அதிகமான சுமையை ஆசிரியர் மீது திணிப்பது. அப்போ மாணாக்கர்களுக்கு ஒரு எண்ணிக்கை வேணும். அப்படின்னா என்ன எண்ணிக்கைன்னா, ஒரு வகுப்புல 20 பேர் தான் இருக்கணும். 20 பேர் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆசிரியர் மாணாக்கர்களிடம் மென்மையாக நடந்து கொள்வார். பேசியே வந்து கண்ட்ரோல் பண்ணிருவாரு. பக்குவமாக பேசி அப்போ ஒரு உறவுமுறை நல்லாயிருக்கும். அந்த மாணாக்கர்கள் அவமானப்படுத்தப்பட மாட்டாங்க. அப்போ கூட்டம் கூடுறாங்களா, அது சொல்லிக்கிறதுக்கு வேணா பெருமையா இருக்கும். எங்க ஸ்கூல்ல 1000 பேர் படிக்கிறாங்க. எங்க ஸ்கூல்ல 2000 பேர் படிக்கிறாங்க. எங்க வகுப்புல 50 பேர் இருக்கிறாங்க. எங்க வகுப்புல 40 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு வேணா பெருமையா இருக்கும். ஆனா வந்து இப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு என்னவா இருக்கும் அப்படின்னா, உறவுமுறை நல்லா இருக்காது. ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு வகுப்பறையில மாணாக்கர்கள் அதிகமா இருந்தாங்கன்னா, அங்க வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான உறவுமுறை என்பது வன்முறையால் தான் தீர்மானிக்கப்படும். அங்க உறவுமுறை நல்லா இருக்காது. அப்போ குறைவா மாணாக்கர்கள் இருந்தாங்கன்னா, ஒரு பள்ளியில வந்து 100 பேரு, 150 பேரு, அதிகபட்சமா 200 பேர். ஒரு வகுப்பறையில 20 பேர் தான் இருக்கணும். அதுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஆசிரியர்களுக்கும், மாணாக்கர்களுக்கும் இடையே ஒரு அமைதியான உறவு இருக்கும். ஒரு மரியாதையான உறவுமுறை இருக்கும். ஒரு நாகரீகமான உறவுமுறை அங்கு நிலவும். அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே! ஒரு மென்மையான அணுகுமுறை. அது வந்து அதையும் மாணாக்கர்கள் கத்துப்பாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா கூட்டத்த கூட்டி ஒரு பள்ளியில வந்து ஒரு பள்ளிய நடத்தும்போது, ஒரு கல்லூரிய நடத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க வந்து ஆசிரியர்களுக்கும், மாணாக்கர்களுக்குமான உறவுமுறை பாதிக்கப்படுது. ஒரு வன்முறையாக மாறிவிடுகிறது. வன்முறையை கையில் எடுத்து தான் அந்த பள்ளியிலோ, கல்லூரியிலோ அதாவது அதிக எண்ணிக்கை கொண்ட பள்ளியிலோ, கல்லூரியிலோ அமைதியை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை அங்கு வந்து விடுகிறது. அதனால எப்பவுமே எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடாது. அப்போ பெரிய எண்ணிக்கையில எங்கேயுமே மக்கள் கூடக்கூடாது. அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரிதான். ஏன்னா அதுக்கு அந்த கூட்டத்த வந்து அமைதியா வச்சுக்கணும்னா, அந்த காவலர்கள் என்ன பண்ணுவாங்க, கையில தடி எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. கையில தடியோட சுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டத்த அமைதியா நடத்தணும்னா, அடிச்சாதான் அல்லது அடியை பத்தின பயத்த மக்கள்ட்ட காட்டுனா தான், அந்த கூட்டம் அமைதியா நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கருத்து வந்து
காவலர்களுக்கு பதியுது மனசில், அப்புறம் மக்களுக்கும் அந்த கருத்து வந்து பதியப்படுது. அதனால் எங்கேயுமே சரி ஒரு கூட்டம் கூடவே கூடாது. ஒரு அரசியல் கூட்டமா அங்கே வந்து 100 பேருக்கு மேலே கூடவே கூடாது, அல்லது 200 பேருக்கு மேலே கூடவே கூடாது. அப்போ வந்து அங்கே அந்த கூட்டத்தை அமைதியாக நடத்துவதற்கு காவல்துறைகள் வன்முறையை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் வைக்கும்போது இந்த எங்கேயுமே வந்து காவலர்களுக்கும் மக்களுக்கும் இடையான உறவுமுறை நல்லா இருக்கு. காவலர்களை பற்றின ஒரு மோசமான பிம்பம் மக்கள் மனதிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். காவலர்கள் மக்களிடம் மென்மையாக பேசிய அவங்க டென்ஷனானா அப்போ அவங்களுடைய உடல்நிலை தான் பாதிக்கும், உடல்நிலையும் பாதிக்க தான் செய்யும். மக்கள்கிட்ட வந்து வன்முறையும் ரொம்ப கண்டிப்பாகவும் அப்படி கையில் தடியை வச்சுக்கிட்டு மக்களை மிரட்டினா காவலர்களுடைய உடல்நலமும் பாதிக்க தான் செய்யும். மென்மையாக நடக்கிறதுனால மக்களுக்கும் நல்லது, காவலர்களுக்கும் நல்லது. அதனால் வந்து எல்லாருமே மென்மையாக இருக்கணும், மென்மையானவர்களாக இருக்கணும், எல்லாருடைய மனதையும் பாதுகாக்கணும். அப்படின்னா எங்கேயுமே கூட்டம் கூடக்கூடாது. கூட்டத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் கூட்டம் கூட அனுமதிக்கவே கூடாது. பேருந்து கூட்டமாக இருக்கா, அப்போ அந்த பேருந்தில் வந்து கூட்டத்தை குறைக்கிறதுக்கு கூடுதலாக பேருந்துகள் விடணும். அப்புறம் ட்ரெயினில் கூட்டமாக இருக்கா, அப்போ வந்து என்ன ஆகுன்னா அங்கே அந்த ரொம்ப கூட்ட நெரிசல் நிற்கவே இடம் இல்லை, அப்படி ஒரு ட்ரெயினில் வந்து மக்கள் போயிட்டுருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அந்த மக்கள் அங்கே அதாவது நெருக்கமாக நின்று கொண்டு பயணித்து கொண்டிருக்கிற அந்த பயணிகளிடையே ஒரு உறவுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா நாகரீகமாக இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் போவாங்க, மனிதத்தன்மையே இல்லாமல் போயிட்டுருப்பாங்க. அப்போ அதே ஒரு ட்ரெயின் கூடுதலாக இன்னொரு ட்ரெயின் விட்டு மக்களை சௌகரியமாக இருக்கைகள் அமரச் செய்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க நாகரீகமானவர்களாக இருக்கப்படுவார்கள், வளர்க்கப்படுவார்கள், வாழ வைக்கப்படுவார்கள். அப்போ கூட்டத்தை வந்து நம்ம எங்கேயுமே கூட்டி அதன் மூலம் நம்ம பெருமைப்படவே கூடாது. கூட்டம் கூட்டினோன்னா என்ன ஆகும்னாக்கா அந்த கூட்டத்துக்கே தாங்கள் வந்து மிகப்பெரிய வலிமைக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வன்முறை தான் வீரங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கூட்டத்தை காட்டி தான் இன்றைக்கி அரசியலோட என்னென்னா கூட்டத்தை காட்டி தான் அவங்க தங்களுடைய வலிமையை நிரூபிக்கிறாங்க, மக்கள்கிட்ட ஆதரவு திட்டுறாங்க. ஆனால் எங்கேயும் உண்மையிலே என்ன பண்ணுன்னா ஒரு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையான உறவுமுறை இருக்குல்ல, அது ஆக்கப்பூர்வமாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும், மனிதத்தன்மையோடு இருக்க வேண்டும். வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது அரசாங்கம். அப்படின்னா அந்த கூட்டத்தை வந்து எங்கேயுமே கூடக்கூடாது. ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், மண்டபத்துலலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, எளிமையாக கல்யாணம் பண்ண வேண்டும். 50 பேத்துக்கு மேலே அந்த கல்யாணத்தில் யாருமே வரக்கூடாது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் தேவையில்லாத நிகழ்ச்சிகளுக்கு தடை வச்சிடணும். திருமணம் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு 50 பேத்துக்கு மேலே யாரும் வரக்கூடாது. அப்போ அப்படி எங்கேயுமே கூட்டம் கூடக்கூடாது. அப்போ வந்து அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையேயான உறவுமுறை மென்மையாக இருக்கும். வன்முறையை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு யாருக்கும் ஏற்பட போவதில்லை. அந்த மாதிரி ஒரு பள்ளியாக அதிகபட்சம் 200 பேர் தான் இருக்கணும், ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும், கல்லூரினாலும் அப்படி தான் இருக்கணும். ஒரு போக்குவரத்து வாகனங்கள் அங்கே நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டும், இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும், ஒருவருக்கொருவர் உரசிக்கொண்டு நெருக்கி அடித்துக்கொண்டு பயணிக்கக்கூடாது போக்குவரத்து வாகனங்களில், பஸ்களில், பேருந்துகளில். இதுதான் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே மென்மையான உறவு கடைபிடிக்கப்படும். அரசாங்கம் வந்து மென்மையாக நடந்துக்கும், அது ஒரு கல்வி. இப்படியும் நடந்து அப்போ பொதுமக்களுடைய மரியாதை பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி கூட்டத்தை அதிகமாக எங்கேயுமே கூட்டக்கூடாது. ஒரு தொழிற்சாலையாக சின்ன தொழிற்சாலையாக கட்டுங்க. ஒரே தொழிற்சாலையில் 1000 பேர் எதுக்காக பணிபுரியணும்? சின்ன தொழிற்சாலையாக கட்டுங்க. அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் அங்கே பெரிய கூட்டம் கூடக்கூடாது. அது மாதிரி இந்த டி நகர் ரங்கநாதன் தெருலாம் இருக்குல்ல, அங்கே வந்து பண்டிகை தினங்கள் அவ்வளோ கூட்டம் கூடும். அப்போ அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் குறைக்கணும். அங்கே எங்கேயுமே கூட்டத்தை வந்து பரவலாக்கணும், ஒரே இடத்துல குவியக்கூடாது. அந்த கூட்டத்தை பரவலாக பல்வேறு இடங்களுக்கு அவர்களை திசை திருப்பி அவருடைய தேவையை பல்வேறு திசைகளுக்கு பயணித்து பெறச் செய்து கூட்டத்தை குறைத்து விட வேண்டும். நெரிசலை ஏற்படுத்துகிற எங்கேயுமே வந்து எதுவுமே நமக்கு வச்சுக்கவே கூடாது, அதை வரவேற்கவே கூடாது. அந்த மாதிரி பெருமை தேவையே இல்லை. அதனால் எப்பவும் எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்டம் இல்லாத, நெருக்கடி இல்லாத, நாகரீகமான ஒரு வாழ்க்கை முறை வந்து தேவை. இடைவெளி இருக்கணும்.
அப்போ தான் அங்கே அமைதி இருக்கும், நாகரிகம் இருக்கும், ஒரு நல்ல பண்பு இருக்கும், பண்பு வளரும். இந்த மாதிரி கூட்டமாக மக்கள் வந்து வாழும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டமாக பயணிக்கும்போது இப்போ ஒரு ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா, நிற்கவே இடம் இல்லை அப்படின்னா அங்கே யாருமே வந்து யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து உதவி செய்ய யாருமே வர மாட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு நாகரிகம் இருக்காது, மனிதத்தன்மை இருக்காது, நல்ல பண்புகள் இருக்காது, வளராது. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து என்னென்னா அந்த 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 ஒரு ட்ரெயின்னா அங்கே எல்லோருக்குமே உட்காருவதற்கு இடம் இருக்க வேண்டும். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உறவுமுறை அங்கே ஏற்படும். அப்போ எங்கேயுமே கூட்டம் ஏற்படக்கூடாது. ஒரு அளவுக்கு அதிகமான கூட்டம், நெரிசலை ஏற்படுத்துகிற கூட்டத்தை எங்கேயுமே அனுமதிக்கக்கூடாது. பள்ளியாக இருந்தாலும் சரி, அதில் கம்மியாக தான் இருக்கணும். நிறைய பள்ளிகளை உருவாக்கணும். அதிகபட்சம் 200 பேர் தான் ஒரு பள்ளியில் இருக்கணும். அப்போ நிறைய பள்ளிகள் இருக்கணும். ஒரு ஒரு கொஞ்சம் தான் பள்ளி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பள்ளியிலையும் 1000 பேர் இருப்பாங்க, 2000 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு நகரம் எடுத்துக்கிட்டாக்கா, அங்கே வந்து ஒரு நகரம், அங்கே வந்து எத்தனை மக்கள் 20 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். அங்கே வந்து ஒரு 20 பள்ளிகள் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். 20 பள்ளிகள் இருக்கிறது. 20 லட்சம் மக்கள் கொண்ட ஒரு நகரத்தில் 20 பள்ளிகள் இருக்கிறது. 20 பள்ளிகளிலிருந்து வெளியிலிருந்து கிராமத்தில் உள்ளவங்களும் அந்த பள்ளிகளுக்கு வராங்க. அப்போ 20 பள்ளிகள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பள்ளியிலையும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 20 பள்ளியை ஒரு 100 பள்ளியாக மாற்றுங்கள். ஒவ்வொரு பள்ளிகள்லையும் எண்ணிக்கை 200 பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை எல்லா நடைமுறைகளிலும் கொண்டு வந்து அதன் மூலம்தான் மக்களை நாகரிகமாக வாழ வைக்க முடியும். சும்மா கூட்டத்தை கூட்டினா அங்கே வந்து மக்கள் வந்து ஆடு மாடுகளைப் போல் தான் நடத்தப்படுவார்கள் அரசாங்கத்தால். அதனால் வந்து மக்களுக்கும் மரியாதை இருக்குது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபர் தான், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து அதனை சட்டமாக மாற்றி அதனை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒரு இது. இப்போ நகரங்களே வந்து நெரிசல் மிகுந்த ஒரு வசிப்பிடம் தான். இப்படி சொல்லும்போது கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னா நகரங்களையே வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். இதுக்கு மேலே சென்னையில் யாரும் குடியேறக்கூடாது, வெளியேறவங்க வெளியேறலாம். இதுக்கு மேலே சென்னையில் குடியேறணுன்னா இருக்கிறவங்களில் யாராவது வெளியேறினா அந்த வாய்ப்பு இன்னும் குடியேறவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி நகர குடியேற்றத்திற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். அதாவது நகரம், பெருநகரம் எல்லாம் பெருசாகிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது. பெருசாகிட்டே நாளொரு மன்னமும் பொழுதொரு மேனியும் பெருசாகிட்டே பெருத்துக்கிட்டே போகக்கூடாது. அதுக்கும் ஒரு அளவு. சென்னையில் அவ்வளோதான் கெப்பாசிட்டி, அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு மேலே அங்கே யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஒரு ஊர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு நகரம்னா இப்படி தான் இருக்கணும். புதிதாக ஒரு நகரத்தை கொஞ்சம் தள்ளி போய் உருவாக்குங்க. புதிதாக ஒரு கிராமத்தை ஒரு கிராமத்துக்குன்னா இவ்வளோதான் எண்ணிக்கை. இதுக்கு மேலே அந்த கிராமத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிறார்களா ஒரு கிராமத்தில், அதற்கு பிறகு யாரையும் அங்கே வரவிடக்கூடாது. அது மாதிரி ஒரு நகரம், அது ஒரு மாநகரம், எல்லாத்துக்கும் ஒரு மக்கள் தொகையை நிர்ணயித்து அதுக்கு மேலே யாரும் அங்கே வந்து குடியேற விடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு மேலே அவ்வளோதான் மக்கள், அவ்வளோதான் அங்கே குடியேறணும். அதுக்கு மேலே யாரையும் குடியேற விடாமல் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது அப்போ மக்கள் நெரிசலை அதிகப்படுத்துகிற மாதிரி நகர நெருக்கடியாக வாழ்ந்து அப்போ அவங்கள்ட்ட வந்து மனிதத்தன்மை குறைஞ்சிரும்ங்கிறத நான் சொல்ல வரதை புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேங்கிறத அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தேட்டராக இருக்கட்டும், அதையும் வந்து ரொம்ப 100 1000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. அங்கேயும் ஒரு நாகரிகமான ஒரு 100 பேர் இருக்கணும். தேட்டரோட அளவு கூட குறைச்சிக்கலாம். அதாவது எப்போ தேட்டர் பெருசாக தேவைப்படுதுன்னா 1000 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கும்போது தான் அதை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய தேட்டர் தேவைப்படுது. 2 கோடி ரூபாய் தான் ஒரு திரைப்படத்தோட பட்ஜெட்டு அப்படின்னா அந்த படத்தை பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய தேட்டர் தேவையில்லை. சின்ன தேட்டரே போதும், ஒரு மினி தேட்டரே போதும். மினி தேட்டர்லேயே நம்ம வந்து அந்த படத்தை பார்த்துக்கலாம். அப்போ ஒரு தேட்டரில் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 100 பேர் தான் இருக்கணும். நல்ல இடைவெளி விட்டு இயற்கை கிளம்புறது. அப்படி எங்கே போனாலும் சரி நெருக்கடின்றது இருக்கவே கூடாது. பொது இடங்களில் அதாவது இது விதிமுறை இதுதான் என்னென்னா, பொது இடங்களில் உனக்கு யாருன்னே தெரியாதவங்கள நீ தொடவே கூடாது. ஒரு இடைவெளி இருக்கணும்.
நீ தொடுவதாக இருந்தால் அவர்கள் உனக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். அப்படித்தான் பழகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம், அங்கே என்னென்னா நெரிசலில் ஒருத்தர் உரசிக்கிட்டு போகிறோம். ஒரு ட்ரெயினில் போகிறோம், நெரிசலில் ஒருத்தர் உரசிக்கிட்டு போகிறோம். திருவிழாவுக்கு போகிறோம், அங்கே நெரிசலில் என்ன பண்ணுறோம், நமக்கு யாருன்னே தெரியாதவங்கள உரசுறோம். அப்போ அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி சட்டங்களை உருவாக்க வேண்டாம். அது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல். அதனால் அந்த செயல்களுக்கு யார் காரணம், அதற்கு வாய்ப்பளித்தது யார், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது யார், அதெல்லாம் தடுக்கணும். கூட்டத்தை கூட்ட விடக்கூடாது எங்கேயுமே. ஒரு திருவிழாவா, அதற்கும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். இவ்வளோ பேர் தான் வரணும். ஒரு திருவிழாவா 100 பேருக்கு மேலே இங்கே வரக்கூடாது வேணா அந்த மாதிரி போகணும். மதம், திருவிழா, சாமி, கடவுள் இதெல்லாம் மூட நம்பிக்கை தான். இருந்தாலும் அதுலேயும் வந்து ஒரு அமைதி நிலைநாட்டுகிற ஒரு முயற்சி தேவை. அந்த மாதிரி வாழ்ந்தால் தான் மனிதத்தன்மையோடு மக்கள் வாழ்வார்கள்.